ஆனந்தி விடுடா, எங்க அண்ணன் பசியோட வருவாருடா, நான் போகணும்டா. ஒன்ன வரட்டும். ஆனந்தி ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த வயிற்று ஓடி. அடே புத்தி கெட்ட மூடா, உனக்கு எல்லாம் முத்தம் ஒரு கேடா? முத்தம் அட தூ. ஏய், இந்த பள்ளமேட்டு ரோட்ல வண்டிய கைப்பட்டு போடா. ஆனா ஏய் போடா, நாங்க போனோம். இனித போட விட. முடியுமா முடியாதா? முடியுமா முடியாது? முடியாதுடா. டேய், ஆத்தூரில் இருக்க வேண்டிய அத்தை பங்கர் சேகர சின்னஞ்சிறு குழந்தையா இருக்கும் போது நான் உயிருக்கு உயிரா காதலிச்சு வரேன். ஆமா, திருமணம் செஞ்சா நான் அவர்தான் திருமணம் செஞ்சுப்பேன். உன்னை எனக்கு பிடிக்கல 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 பிடிக்கவே பிடிக்கல. பிடிக்கலையா? ஆவுமா ஆவாதா? ஏய், இங்க பாரு, இங்க பாரு. நிறைய வேலைக்கு நீ அத்தை மகன் சேகரனா கல்யாணம் பண்ணிக்கோ, யார ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன வச்சுக்கோ. ஐயா வச்சுக்கோ. டீலிங் எப்படி இருக்கு? டீலிங் எப்படி இருக்கு? எனக்கு ஒரு பிடிக்கலடா. பிடிக்கல செஞ்சானே 6 மாசம் அக்ரிமெண்ட் போட்டுடலாம். 6 மாசம் இங்க 6 மாசம் அங்க. பிரியமானவளே படம் இது. ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் இங்க, ஒரு வருஷம் அம்மா வீட்ல. டேய் டேய், இவ்வளவு உள்ளாமா கூடாத, விடக்கூடாது, விடவே கூடாது. பங்காளிகளே பாத்தியா, இவ்வளவு இல்லாமா விடக்கூடாது. மயிலே மயிலுனா இறங்க போடாது. என்ன பண்ணா? அப்படியே தூக்கி போட்டு நக்கணும். புடுங்கண்ணா. ஏய், அடி மத்தமா, அடி மத்தமா, அடி மத்தமா. தாயாவும் தங்கையாக நினைச்சா எனக்கு பொண்டாட்டி யாரவா? யாரியாவா? எங்கிடிக்கிறான் கோயிண்டா? எங்கிறான்? ஏமா போயிட்டான்? சொல்ல கோயிண்டா வச்சுக்கிறியா? கோவிந்த யாரவ? கிருஷ்ணன். எப்பேற்பட்ட தேவா? கரிமூஞ்சி பையன். கோபியர்கள் குளிக்கும் நேரத்தில் பெண்களை புடவை எடுத்துட்டு உட்காந்து குளக்கரையில் இருந்து அது புடவை எல்லாம் எடுத்து போய் மரத்த மேல உட்காந்தீங்களா? கண்ணு திருடி சாப்பிடுற பையன். டேய் சொல்றதுக்கே
மரத்து மேல உட்காந்துனா உட்காந்து இந்த கோபி இருக்காது கெஞ்சுறாங்க புடவை கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா இந்த கம்யூனிட்டி கரிமூஞ்சி பையன் என்ன பண்ண தெரியுமா பண்ணா? நீங்கள் முழு நிறுவனமாக வேலை வந்தாதான் உங்களுக்கு ஆடைனா அப்பேற்பட்ட காணுவானா? யாரு கடவுளே? யாரு கிரானா? ஏய் கிரானா கடவுளே? தாயை தாரமாக நினைத்தாடு. யார் அவன்? அந்த அரசமத்துல உட்காந்து அந்த பிள்ளையாரு அந்த யாரு? யானை மூஞ்சி பையன் அவனா கடவுளே? கடவுளா புள்ளியாரு அது மட்டுமா? ஒருவனுக்கு ஒருவன் என்பது தமிழர் பண்பாடு. ஒருவனுக்கு ஒரு பொண்டாட்டி தான், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழர் பண்பாடு. ஆமா. அப்படி இருக்கும்போது ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிறான் பாரு. யாரவன்? ஒரு பயத்து கோசம் ஓடி உட்காந்து மலை மேல ஆண்டியா கோமத்து கட்டிக்கிறான். கோமத்தோட பயணியில உட்காந்து மயில் மேல உட்காந்து கம்யூனிட்டி கடவுளா? அவன் கடவுளா? அவன கடவுளா? நாங்க தான் கடவுளே. நாங்க தான் கடவுளே. கடைசியா கேக்குறேன், முடியுமா? முடியாதா? முடியாது. எனக்கு கிடைக்காது. யாருக்குமே கிடைக்க கூடாது. என்ன பண்ற பாரு உன்ன.
ஊரா முட்டு பொண்ணு வைக்க வச்சுமே கலியா கழிச்சுட்டாம்பா. நீ எங்கடா இருக்க? அங்கதான் கொஞ்சம் வேலைக்கு பாத்துங்க. குழந்தை பொண்ணு வைக்க போல குமரி எடுத்துட்டான். எனக்கு ஒரு ரவுண்டு கொடுக்கல. கூட போன ரவுண்டு கொடுக்கணும்ல அவன். அல்சவனே ரவுண்டோட கூட போன ரவுண்டு முறா வாய் முறா மால் தடுக்காத. குழந்தை பொண்ணு குமரி எடுத்துட்டான். எனக்கு ஒரு ரவுண்டு கொடுக்கல. அப்படியே மறைக்கணும். அப்படியே பறிக்கணும். தள்ளிமா வைக்க போறக்கா தள்ளிமாவ சொன்னா அண்டிக்குதுடா. ஏறி கறி தள்ளிமாத்தா தள்ளி போனவனே 4 வெக்கில தந்தான். நீ போரோட ஏத்தாரு என்ன நாயது? இவன் அந்த குழந்தை பொண்ணு குமரி எடுத்தார் பாரு. நீ வெக்கல பூந்துட்டியா? ஒரு ஆகற வைக்க கஞ்சி போச்சு. அடப்போய் ஒரே ஆள் வாரி போட்டு வந்து போர் போறதுல நம்பர் 1 நீ. ஒரு ஆகற வைக்க கையில தப்பைப்பா வைக்க உள்ள பூச்சி. போட்டோம். டேய் உனக்கு பெருசா கவனிக்கிறேன். பெருசாவா? காலையில கவனிக்கிறேன். சொன்னா அண்டிக்குதுடா. காலையில கவனிக்கிறேன். வாங்கி தரலையா? கண்டிப்பா வாங்கி தரேன். இது அப்படியே மறைக்கணும். அப்பாவுக்கு தெரியக்கூடாது. நான் மறைச்சது. இந்த தடயத்துல இடு. தடயத்தை மறைக்கிறேன். மன்னர் பிளாக்ல வாங்கி வச்சிருக்காரு. தட்டறா ஒத்தியா. தடயத்தை மறைக்கிறேன். மேல வைக்கிது வா. அப்படியா தொழிலா. மேல வைக்கிது. அப்பாக்கு தெரியக்கூடாதுல்ல? அப்பாக்கு மாலக்கண் நோய் தெரியாது அவருக்கு. சரி போகட்டும். இந்த இடத்துல இருக்க கூடாது. இருக்க கூடாது. தப்பிக்கணும். வேற முடிஞ்சு போச்சா கிளம்பி ஓடிக்கலாம். போ நீ போ. நான் பின்னாடி வரேன் போ. பின்னாடி வரியா? இவன் யாரு? வேலைக்கார நாய். இவன் கூட்டியும் கொடுப்பான் காட்டியும் கொடுப்பான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கவே கூடாது. இருந்த ஆபத்து. இந்த நாய் எங்க போனாலும் போட்டோம். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். வரேன். பாவி நான் வேண்டாம் வேண்டாம் என்று 1000 முறை எடுத்துரைத்தேனே. செவிகளுக்கு கேட்கவில்லையே தெய்வமே. யார் மகனா? உங்கள் கரத்தால் 3 பிடிச்சு போட்டு உள்ளே மாறிவிடுகிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. ஆனந்தியா? தங்கச்சி ஆனந்தி. எழுந்துருமா எழுந்துரு. என்ன கேட்டேன் உங்ககிட்ட? லேடி கேட்டேன். ஒரே ஒரு முத்தம் தான் கேட்டேன். கொடுத்துருந்தா அப்படியே ஓடி போயிடுவான். இப்போ உன்னுடைய கற்பை எழுந்து விட்டு நிக்கிற. ஏய் ஒரு அரை அவருக்கு முன்னாடி நான் கெஞ்சினேன், நீ மிஞ்சின. இப்போ நீ கெஞ்சிற, நான் மிஞ்சிறேன். இதுதான் வாழ்க்கை. வேண்டாம் வேண்டாம் ஐயா. உங்க கரத்தால் எனக்கு 3 முடிச்சு போடுங்க. உங்களுடைய மனைவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. என்னுடைய காலத்தை நான் கழிச்சுக்கிறேன் ஐயா. ஏய் குளம் வெற்றி போனா கொக்குக்கு என்ன வேலைங்க? என்னடி வேலைங்க? வேண்டாம் ஐயா. கொக்குக்கு வேலையே கிடையாது. ஏய் நீ யார்? ஏழ்மை குடியில் பிறந்தவன். நான் யார்? எப்பேற்பட்டவன்? இந்த நாட்டின் இளவரசன். அப்படி இருக்கும்போது உனக்கு எனக்கு செட் ஆகுமா? இந்த நாட்டு மக்கள் ஒத்துக்குவாங்க? ஏய் இந்த பாரு, இதே சாக்கா வச்சு அரண்மனைக்கு வந்த இடத்துல உன்னை புதைச்சிடுவேன். வந்த இடத்துல உன்னை பொச்சடி. தெய்வமே, பாவி நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேனம்மா? யார் குடி நான் கெடுத்தேன்? யாரேனும் முன்னும் முழுவில் நான் மண்ணள்ளி போட்டேனா? யாரேனும் செல்லும் மொழியில் இந்த பாவி நான் முள்ளெழுத்து விட்டேனா? ஆகாயத்தில் பறக்கின்ற பறவைகள் எல்லாம் சுதந்திரமாக பறக்கின்றது. இந்த பாவிய நிலைமையை கண்டீர்களா? சிறகொடிந்த பறவை போல் தரையில் கத்தி கதறுகின்றேனே அம்மா. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தா மகளிர் அங்கு போகாது இங்கு போகாது என்று ஆறுதல் உரைத்திருப்பாளே. தாயில்லா பாவி நான் தனியா சென்றதில் வந்தது நிலையை கண்டீர்களாமா? ஆத்திற்கு சென்ற அண்ணன் வந்தால் இந்த பாவி அண்ணனுக்கு என்ன பதில் உரைப்பு என்பதே தெரியவில்லையே. அம்மா அம்மா
ஏய் வாடா வாடா ஐயா பையா தெய்வமே 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து புத்தி வளர்த்து அன்னைக்கு முன்னாலே காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா உன்னப்பட வார்த்தை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர்
என் அண்ணனுக்கு இந்த பாவி வந்தால் என்ன பதில் உரைக்க போகின்றன என்பது தெரியவில்லையே தெய்வமே. கற்பிழந்த செய்தி என்னுடைய அண்ணன் கேட்டால் அந்த பாவி அதே இடத்தில் உயிரை விட்டு விடுவானே. அம்மா அம்மா, நீ போகும்போது ஒரு சில விஷயத்தை கொடுத்து கையோட என்ன கூட்டிட்டு போயிருக்க கூடாதா? எதுக்குமா இந்த பாவிய தனியா அனாதைய விட்டுட்டு போயிட்டியா அம்மா? ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ என்னுடைய தங்கச்சிக்கு திருமணம் ஏற்பாடு செய்து என்னுடைய தங்கச்சியை காண வேண்டும். அம்மா ஆனந்தி